ஹாய் ஹலோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிகளை வந்து கழுவி வைக்க போகிறோம். கழுவிட்டு இருக்கேன். நல்லா இப்படி தேய்ச்சி கழுவிக்கோங்க. நல்லா தேய்ச்சி கழுவுங்க. அலசன்னா ரொம்ப மண்ணாக இருக்குது, அதனால நான் தண்ணியை வந்து மாற்றிக்கிறேன். மாற்றி தான் கழுவிக்கிட்டு இருக்கேன். கழுவி நல்லா சுத்தமாக வச்சிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்க, படிஞ்சிடும். அப்புறமா நம்ம வந்து கவரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 10 நாளைக்கு இந்த காய்கறி வெண்டைக்காவை கழுவும் போது நிறைய வளவழலான்னு வரும். நல்லா தண்ணி வெடிட்டோன்னு விட்டு வெடிக்க வச்சோம்னா குழம்பு வச்சதோ நம்ம பொரியல் பண்ணாலும் அந்த குழம்புக்கு தண்ணி இருக்காது. பச்சை மிளகா, இந்த தேவையில்லாத இந்த பூச்சி பிடிச்சிருக்கோம், அழுகி போயிடுங்க, எல்லாம் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல மிளகாய் அடி இதையும் அலசி மண்ணெல்லாம் இருக்கும், இதெல்லாம் எப்பவுமே வாங்கிட்டு வந்து அலசி வச்சுக்குவாங்க. நம்ம வந்து தாளிக்கும்போது அலசுறதுக்கு சில பேர் வந்து டைம் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, வாங்கிட்டு வந்த உடனே கையோடு இதெல்லாம் வந்து நல்லா அலசி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா தேய்ச்சி கழுவுங்க. மண்ணெல்லாம் இதில் நல்லா தேய்ச்சி கழுவிருக்கேன். இப்போ நம்ம கழுவுன இந்த எல்லா காயும் எடுத்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா தண்ணி எல்லாம் வற்றிடும். அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது, நம்ம எடுத்து கவரில் ஸ்டோர். இப்போ நம்ம 1/4 மணி நேரம் ஆகட்டும்னு காயெல்லாம் அலசி வச்சோம் இல்லையா, இப்போ தண்ணி வந்து எல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டோர் பண்ணி கவரில் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து இதை வச்சுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டில் வந்துட்டு நான் பீட்ரூட் வந்து கவர் இல்லை, அதனால் நான் அடியில் போட்டு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணது வந்து மேலே போட்டு வச்சுக்கணும். ஏன்னா கவர் பண்ணாத பீட்ரூட் வச்சுன்னா ரொம்ப சுருங்கிடும், அது வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. கவர் பண்ணதெல்லாம் மேலே தூக்கி வச்சுட்டா இந்த பீட்ரூட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து வந்து இது வந்து கத்திரிக்காய். ஏன்னா இதெல்லாம் சுருங்கக்கூடிய பொருள், சீக்கிரமாக சுருங்கிடும், தாங்காது. இந்த பொருள்லாம் நான் இப்போ கவர் பண்ணி இதை வச்சுருக்கேன். அடுத்து கேரட் பீன்ஸு, இதுவும் கவர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 நாளைக்கு வரும் எனக்கு. பாருங்க, வெண்டைக்காய் வந்துட்டு இந்த நுனியில் இருக்கிற அந்த இந்த இதெல்லாம் காம்பெல்லாம் கிள்ளிட்டு வச்சாக்கா அதெல்லாம் சீக்கிரமாக வதங்காது. அடுத்து உருளைக்கிழங்கு நான் அடியில் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்க, எல்லா காயும் கழுவி காஞ்சிச்சு, நல்லா தண்ணியெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து பச்சை மிளகாய் வந்து இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதாங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு இது 10 நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் வந்து இந்த முருங்கைக்காயை வந்து கட் பண்ணி கழுவி தான் வச்சுருக்கேன். கட் பண்ணி இது கவரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நல்லா இருக்கும். அதனால்
நான் இது கட் பண்ணி கவரில் போட்டு வச்சுருவேன். இப்போ வந்து தக்காளி பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து கழுவி தான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து ரொம்ப பழமாக இருந்துச்சுன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த மாதிரி காயாக இருந்துச்சுன்னா நான் வெளியில் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா அப்படியே காயாக தான் இருக்கும். அதனால் வெளியில் எடுத்து வச்சா கொஞ்சம் பழுத்து